வணக்கம். யாழ் சிறையின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுகிறான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்பு செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பல உண்மைகளை உடைத்த பாதுகாப்பு அமைச்சர். பாராளுமன்றத்தில் வெளியான உண்மைகள். தமிழர் விவகாரத்தில் தலையிட தொடங்கிய பிரித்தானியா. செம்மணி விவகாரம் குறித்து இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை ஆரம்பம். யாழ்ப்பாணத்தில் மீட்கப்பட்ட ஆணின் சடலம் காலை வேளையில் நகரை பரபரப்பாக்கிய சம்பவம். கேரளா செவிலியருக்கு ஏமனில் மரண தண்டனை, காப்பாற்ற போராடும் குடும்பம். இந்தியாவில் பாலம் இடிந்து விழுந்ததில் பாலத்தில் பயணித்த வாகனங்கள் ஆற்றில் விழுந்ததில் பலர் பலி, நாட்டை உலுக்கிய சோகம். தொடர்பான விரிவான செய்திகள். 2019 ஆண்டு நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் குறித்து பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவிநேசத்துறை சந்திரகாந்தன் முன்கூட்டியே அறிந்திருந்தார் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இன்று பாராளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்தியுள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இந்த முக்கிய தகவலை வெளியிட்டார். பிள்ளையான் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இருந்தபோதே அவருக்கு இந்த தாக்குதல் குறித்து தெரிந்திருந்தது எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையை பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் முன்வைத்திருந்தார். இதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன வழிமொழிந்தார். விவாதத்தில் உரையாற்றிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து பிள்ளையானுக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தது என்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் உள்ளன என குறிப்பிட்டார். இருப்பினும் விசாரணைகளுக்கு தடங்கள் ஏற்படும் என்பதால் அனைத்து தகவல்களையும் இப்போதைக்கு வெளியிட முடியாது எனவும் விசாரணைகள் உரிய முறையில் இடம்பெற்று வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பாக பிரித்தானியா இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக பிரித்தானியா வெளிவிவகார அமைச்சர் டேவிட் லாமி தெரிவித்துள்ளார். வெளிவிவகார குழு கூட்டத்தில் பிரித்தானியா நாடாளுமன்ற உறுப்பினர் ஒமா குமரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். செம்மணியில் கண்டறியப்பட்ட மனித புதைக்குழிகள் குறித்து தாம் ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளதாகவும் இது மனித உரிமைகள் மீறல்களாக இருக்கக்கூடும் என்பதால் சர்வதேச கவனத்தை பெற்றுள்ளதாகவும் டேவிட் லாமி சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை அரசாங்கத்துடன் இந்த விவகாரம் குறித்து பிரித்தானியா நேரடி பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளது. கடந்த மாதமும் இது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. இலங்கையில் பல பகுதிகளில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருடன் நெருங்கிய தொடர்பை பேணி வருவதாகவும் டேவிட் லாமி குறிப்பிட்டுள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் குரல்கள் செவிமடுக்கப்படுவதை உறுதி செய்வதாக அரசு சார்பற்ற அமைப்புகள் உட்பட ஏனைய தரப்புகளுடன் இணைந்து செயற்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். செம்மணி பகுதியில் சரியான முறையில் அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கான தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாகவும் பிரித்தானியா வெளிவிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தொடர்பான ட்ரோம் உடன்படிக்கையில் இலங்கை கைச்சாத்திடவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக இழைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பில் விசாரணை செய்வதற்கான சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு மட்டுப்படுத்தப்படுவதாகவும் பிரித்தானியா வெளிவிவகார அமைச்சர் டேவிட் லாமி தெரிவித்துள்ளார். இன்று காலை யாழ்ப்பாண நகரை அண்டிய பகுதியில் உயிரிழந்த நிலையில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் உடலை மீட்டுள்ளனர். எவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் 48 வயதான அழகரத்னம் கிறிஸ்டி பால்ராஜன் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த நிலையில் முதல்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் உயிரிழந்த நபர் உட்பட சிலர் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு குழுவாக சேர்ந்து மது அருந்தியுள்ளனர். எவ்வாறாயினும் அவரின் உயிரிழப்புக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்து சர்வதேச செய்திகள். ஏமனின் கொலை வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட கேரளா செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு எதிர்வரும் 14ஆம் திகதி மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
கேரள செவிலியர் நிமிஷாவுக்கு 2017ஆம் ஆண்டு ஏமனில் நடந்த ஒரு கொலை வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் எதிர்வரும் 16ஆம் தேதி மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு ஒரு வார காலம் மட்டுமே உள்ள நிலையிலும் இந்த தண்டனையில் இருந்து அவரை காப்பாற்ற ஒரு வழி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏமானில் ஹெரியட் சட்டம் அமலில் உள்ளதால் கொலை செய்யப்பட்டவரின் குடும்பத்தினருக்கு பிளட் மணி எனப்படும் இழப்பீட்டு தொகையை செலுத்தி அவர்களின் மன்னிப்பை பெறுவதன் மூலம் மட்டுமே நிமிஷா பிரியாவை மரண தண்டனையில் இருந்து காப்பாற்ற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிமிஷா தற்போது ஏமன் தலைநகரான சனாவில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதர மாவட்டத்தில் உள்ள கம்பீர பாலம் இன்று காலை திடீரென இடிந்து விழுந்ததில் வாகனத்தில் பயணித்த 9 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்றுள்ளது. குஜராத் மாநிலத்தின் வதோதராவில் உள்ள கம்பீரா மூச்சூர் பாலத்தின் ஒரு பகுதி இன்று இடிந்து விழுந்ததில் 9 பேர் பலியானதுடன் பாலத்தில் சென்று கொண்டிருந்த பல வாகனங்கள் ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் இன்று காலை 7:30 மணியளவில் பாலத்தின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்தது. அப்போது பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்த 2 லாரிகள், ஒரு பிக்கப் வாகனம் உள்ளிட்ட 5 வாகனங்கள் பாலத்தின் இடிபாடுகளுடன் சேர்ந்து ஆற்றில் விழுந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படைக்குழுக்கள், உள்ளூர் காவல்துறை மற்றும் வதோதரா மாவட்ட நிர்வாக உறுப்பினர்கள் உடனடி மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இவர்களுடன் இணைந்து இடிபாடுகளில் இருந்து காயமடைந்தவர்களை மீட்க உதவி வருகின்றனர். இதுவரை 3 பேர் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இந்த பாலம் ஒரு போக்குவரத்து ஆபத்தாகவே இருந்தது. இதன் மோசமான நிலை குறித்து பலமுறை எச்சரித்தும் நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வேதனையுடன் தெரிவித்தார்கள். பாலத்தின் மோசமான நிலை குறித்து உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே எச்சரித்து புதிய பாலம் கட்ட கோரியிருந்த போதிலும் பாலத்தில் வாகனங்களின் இயக்கம் நிறுத்தப்படவில்லை எனவும் தகவல் வெளியாகியுள்ளன. இத்துடன் யாழ் சிறையின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ் சிறை மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.